மாநகர காவல்னு ஒரு படம் பண்ணான், தியாகராஜன் ஒருத்தன். 2 படம் பண்ணான், மாநகர காவல், வெற்றிமேல் வெற்றி 2 படம். அவன் பார்த்தா ஏவிஎம் ஸ்டுடியோ எழுத்தாப்பில் பிளாட்பாட்டில் விழுந்து அனாதையாக சுற்றி கிடக்கான். கன்னி பருவத்திலேருந்து ஒரு படம் பண்ணார் பாலகுரு. அவர் போரூரில் டாஸ்மார்க் வாசலில் விழுந்து சுற்றி கிடக்காரு. வளையல் சத்தம் ஜீவா பாலன் பைத்தியம் பிடிச்சி போய் ரெக்கார்டிங் தேட்டர் வாசலில் கீழே கிடக்கிற துண்டு பிடியெல்லாம் எடுத்துக்கிட்டு குடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. வெங்கட்டாய் மாணவன் ஒரு அசிஸ்டன்ட், அவன் வந்து நாசர்கிட்ட ஒர்க் பண்ணான், ஞானராஜன்ட்ட ஒர்க் பண்ணான். அவன் மெம்பர் கிடையாது, யூனியனில் மெம்பர் கிடையாது, அவன் இறந்துட்டான். அப்போ போய் நான் யூனியனில் போய் கேட்டதுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னதுக்கு முடியாது, நாங்கள் தரமாட்டோம், நான் மெம்பருக்கு தரமாட்டோம். சரி நான் மெம்பர் தானே, எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு முடியாதுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் எல்லா அசிஸ்டன்ட்டையும் ஃபோன் பண்ணி ஆளுக்கு 100 ரூபா 200 ரூபா போட்டு அவளை அடக்கம் பண்ணோம். அடுத்தது சத்தியமூர்த்தின்னு ஒரு அசிஸ்டன்ட், அவன் சாவுக்கு நாங்கள் யூனியன்லேருந்து போனோம், அவன் மெம்பரு. ஆனால் 10,000 ரூபாய் அவங்க ஒய்ஃப்கிட்ட கொடுத்தோன்னே பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு ஆளுக்கு 3300 ரூபா பிரிச்சுக்கிறாங்க அந்த குடும்பத்தில். அந்த குடும்பம் வாழ்க்கையிலே 10,000 ரூபா முழுசாக பார்த்துருக்காங்க போல. மாநகர காவல் அப்படின்னு படங்கள்லாம் வந்து குறிப்பிடத்தகுந்த படங்கள் தான். ஆனாலும் ஏன் அப்படி ஒரு நிலைமை? அந்த வறுமை ஒரு 2 படம் பண்ண டைரக்டருக்கே அந்த வறுமைனாக்கா என்ன மாதிரி உதவி இயக்குநர்களுக்கு என்ன மாதிரி வறுமை? மாநகர காவல் தியாகராஜன் வந்து தங்குறதுக்கு இடம் கிடையாது. எங்கே ஏதோ ஒரு டீ கடை வாசலில் படுத்து கிடப்பாரான், அம்மா ஹோட்டலில் தான் சாப்பிடுவாப்புல. ஒரு 2 படம் பண்ண டைரக்டருக்கு இந்த நிலைமையான்ட்டு நான் ஆடி போயிட்டேன். வருமானம் எப்படி இருக்கும்னா, உதவி இயக்குநர்களுக்கான வருமானம் எப்படி இருக்கும்? வருமானமே கிடையாது அவனுக்கு. ஒரு படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் கூட 12,000 15,000 18,000 இப்போ ஏதோ கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கலாம் கேள்விப்பட்டேன். படத்து முழுக்க வேலை செஞ்சாலும் 12,000 கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. நானே அந்த சம்பளம் தான் வாங்கினேன். ஆனால் அப்போ பேச்சுலர் இருந்தாலும் தப்பிச்சுக்கிட்டேன். ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் அந்த சம்பளத்தில் என்னால் கட்டுப்படி ஆக முடியாது. நான் உதவி இயக்குனர் வேலையை விட்டுட்டேன். ஏன்னா சினிமாவில் வந்து பாவப்பட்ட ஜென்மங்கள் யாருன்னா இந்த உதவி இயக்குனர்கள். அவனுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நானும் பார்த்துட்டேன் இந்த 42 வருஷத்தில் பல கொடூரமான அனுபவங்கள். கிட்டத்தட்ட ஒரு 26 உதவி இயக்குநர்களுக்கு மரணத்தில் நான் போய் அட்டன் பண்ணிட்டேன். அவன் மட்டும் சாவலை, அவனோட கனவுகளும் கற்பனைகளும் சேர்ந்து சாகுது. அதனால் உதவி இயக்குநர்கள் வாழ்க்கையில் இனிமேல் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. ஏன்னா அவன் மெட்ராஸ்க்கு வந்தது அசிஸ்டன்ட் ஆகணும்னு வரல, இயக்குனர் ஆகணும் வந்தான். யாருக்கும் அள்ளி கொடுக்குறீங்க காசை, அவனுக்கும் கொடுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. 2வது உதவி இயக்குனரோட கதையை திருடுறது, அது ஒரு மிகப்பெரிய கொடூரம் தமிழ் சினிமாவில். இந்த கதை திருட்டை ஒழிக்கணும். ஒருத்தன் அசிஸ்டன்ட்டோட மிகப்பெரிய சொத்தை கதை தான், அந்த கதையை ஒருத்தன் திருடுறதுங்கிறது மிகப்பெரிய தப்பு. செட்லேயும் சரி எந்த தப்புக்கும் மாட்டிட்டு முடிக்கிறது யாருன்னா உதவி இயக்குனர் தான். எல்லா பிரச்சனையும் உதவி இயக்குனர் தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஒரு ஆர்டிஸ்ட் வர லேட் ஆச்சுன்னா கூட அதை டைரக்டர் திட்டுறது யாருன்னா உதவி இயக்குனர் தான். வரமாட்டாங்க. அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, கேட்டுவிட்டு அதை உதவி இயக்குனர் மேலே பழிய போட்டுருவாங்க. இது நிறைய அனுபவங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான அனுபவங்கள். மறக்க முடியாத நிகழ்வுன்னு ஏதாவது இருக்குங்களா? இந்த ஒரு ஸ்பாட்டில் இப்படி நடந்ததுங்க. மறக்க முடியாத நிகழ்வுகள்னாக்கா தர்ம யுத்தம் ஷூட்டிங்கில் நான் ஒரு தப்பு பண்ணல. என்ன தப்புன்னு கூட எனக்கு தெரியல. சக்தி சார் என்னை பிடிச்சி கண்ணா பண்ண திட்டிவிட்டார். அறிவு இருக்கா அது இது ரொம்ப வல்கர் வேர்ட்ஸாக திட்டிவிட்டார். அத்தனை பேர் அப்படியே நிற்கிறானுங்க. எனக்கு அழுக வந்துருச்சு. அப்படியே போய் அழுதுகிட்டு இருந்தேன். என்னடா இப்படி திட்டுறாரு, இத்தனை பேர் மத்தியில்